ஒன்று சினிமா படத்துக்கு ஒன்று தான். இங்கே எல்லாத்துக்கும் உதாரணம் இருக்குது. டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்டும் பெரிய வெற்றி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி அந்த ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணவங்களும் பெரிய ஹிட்டு கொடுத்துருக்காங்க. அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணாமலே ஃபஸ்ட்டு படத்துலேயே மணிரத்னம் சார் மாதிரி ஆளுங்க பெரிய ஹிட்டு கொடுத்துருக்காங்க. ஏன் சொல்கிறேன்னா, இங்கே வெற்றி அடைறதுக்கு இதுதாங்கிற இலக்கு இல்லை. படிச்சிருக்கணும், படிச்சிருக்கக்கூடாது, அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கக்கூடாது, அதெல்லாம் இல்லை. சினிமாவை உண்மையாக நேசிச்சு, உண்மையாக உள்வாங்கி இதில் ஜெயிக்கணும் வெறி இருந்தால் யாராலையும் ஜெயிக்க முடியும் சார். அவ்வளோதான் மேட்ரு. இல்லை டிஎஃப்டி அது அதெல்லாம் யார் ஜெயிக்க முடியும்? அப்படித்தான் நம்ம சந்தோஷ் சேரன் வந்திருக்காரு. சினிமாவில் வெறி ஜெயிக்கணும் வெறியில் வந்திருக்காரு. கண்டிப்பாக நடுநாடு பெரிய ஒரு வெற்றி நாடாக உருவாகனுடைய வாழ்த்துக்கள். நான் கொஞ்சம் டிஎஃப்டி குறைச்சிக்கிறேன். நிறைய பேசிட்டீங்க, நிறைய பேசலாம். ஏன்னா ஒரே உண்மை மட்டும் சொல்லிடணும். டிஎஃப்டி ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு முதல்ல வெற்றி கொடுத்து டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்டு ஒரு இருக்குது, இன்ஸ்டியூட்னு ஒன்று இருக்குன்னு முதல்ல தெரிய வந்தது ஊமை விழிங்கிற ஒரு படம். அந்த படத்தின் இயக்குனர் தான் அரவிந்த்ராஜ் அவர்கள். ஆக்சுவலி ஊமை விழிகள் தான் டிஎஃப்டிக்கு புள்ளியார் சொல்லி ஆபானன் அவர்களும் அரவிந்த்ராஜ் அவர்களும் அந்த டிஎஃப்டிங்கிறதுடைய பெரிய ஒரு அந்த கௌரவத்தை தூக்கி நிறுத்தினவங்க. அதுக்கு சின்ன ஒரு களங்கம் வரும்போது அரவிந்த்ராஜா போல பொங்கிடும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய மேடையில் பார்த்துருக்கேன், சாப்பிட்டா பெஸ்ட்டு போடுவார். முதல் முறை அவர் பொங்கி இருந்திருக்காருன்னா ரோசம் வரும்ல, தான் படித்த ஸ்கூலில் டிஸ்டர்ப் பண்ணால் ரோசம் வரும்ல. இந்த படத்தில் முக்கியமாக 2 பேரை பாராட்டியானோ, அது ஒரு 2 பேரும் ஜாம்பரான் தான். ஒன்று இசையமைப்பாளர் பரணி அவர்கள். ஏறத்தாழ வெள்ளி விழாவை தாண்டி, அதாவது 25 வருஷத்தை தாண்டி இந்த சினிமாவில் பயணிச்சுக்கிட்டு இருக்கார். இன்றைக்கி சினிமாவில் 2 வருஷத்தை தாண்டதே பெரிய விஷயம். 5 வருஷத்தை தாண்டிலே மறந்துடுறாங்க. இப்போது இன்றைக்கி 25 வருஷம் கழிச்சும் ஒரு சிங்கம் மாதிரி உட்காந்து போட்ட அத்தனை பாட்டு ஹிட்டு சார். அடிக்க சண்டைக்காரி, பச்சை முந்திரி எல்லாம் கிட்டு. அது பச்சை முந்திரியை பற்றி நம்ம கூட ஒரு தெரியல. பாம்பின் கால் பாம்பரிங்கிற மாதிரி ஒரு கவிஞரனோட இதைத்தான் இன்னொரு கவிஞர், அதாவது உதயகுமார் சாரும் கவிஞர் தானே, பாடலாசிரியர். நம்ம பச்சை முந்திரி டிவியில் வார்த்தை நினச்சோம். ஆனால் அதுக்குள்ளே அவர் பாருங்க எவ்வளோ யோசிச்சிருக்காரு பாருங்க. வயசானாலும் புத்தி போகல. பச்சை முந்திரி பச்சை போக முடியானே, அதுக்கு அவர் பல அர்த்தம் ஆகல. அப்பாவையும் புள்ளையும் மாட்டி விட்டார். நான் என்ன பற்றி பச்சை முந்திரின்னா நம்ம பசு மரத்து ஆணிப்போம்ல, அது மாதிரி நினச்சி போக முடியானே. ஓகே, உங்கள் ஏரியா நினைக்கிறேன், முந்திரி விளையிற ஏரியா பாருங்கள். அதுதான் அந்தந்த மண்ணோட வாசனை தான் அது வந்திருக்கு. அதில் 25 வருஷம் கழித்து இன்றைக்கும் பரணி சார் அவர்கள் சினிமாவில் பயணிச்சுட்டு இன்றைக்கும் ஒரு பேரோடு இருக்காருன்னா ஆண்டவன் கொடுத்த வரேன் சார். இன்னொன்று, சினிமாவில் அதிசயம்னா என்னென்னா, சினிமாவில் சில அதிசயம் இருக்கும். 100 படம் பண்ணோம், 150 படம் பண்ணோம், அத்தனை ஹிட்டு கொடுத்தோம். சினிமாவில் வெற்றி அடைந்த பின்பும் யார் ஒரு எளிமையாக இருக்கிறாரோ அவர் தான் அதிசயம். பல ஹிட்டை கொடுத்ததுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் சார் பரணி சார் அவ்வளோ எளிமையாக இருப்பார். இவர் தான் அந்த பாட்டெலாம் ஹிட்டு கொடுத்தாரா, இவர் திருமணம் பண்ணாரா அப்படின்னு பார்த்து நம்ம அதிசயம் பார்த்துட்டே இருக்கணும். பரணி சார் வாழ்த்துக்கள் சார். அதுக்கப்புறம் அடுத்து இன்னொருத்தர், அதுதான் எங்கள் சம்பத் ராம். அவரும் அதே தான் 25 வருஷமாக இந்த சினிமாவில் பயணிச்சுட்டு இருக்காரு. ஒரு நடிகராக பயணித்து இன்றைக்கி ஒரு மெயின் ரோல். ஆக்சுவலி இப்போ அவர் சம்பத் ராம் மாறுபட்டு வேடத்திலும் அவர் ஹைலைட் பண்ணுற அளவுக்குன்னா முழுக்க சொல்கிறேன். சம்பத் ராம் பொறுத்த வரைக்கும் முழுக்க
உழைப்பு உழைப்பு உழைப்பு, முயற்சி முயற்சி முயற்சி. எங்கேயுமே அவர் வந்து ஓகே நடிச்சிட்டான் சோர்ந்து போனார். இன்னமும் ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு தெரியும், இவர் ஆரம்ப காலகட்டம் என்ன முயற்சி பண்ணாரோ அதே முயற்சி நான் சொல்கிறேன். 20 வருஷத்துக்கு 25 வருஷம் முன்னாடி என்ன எப்படி இருந்தாரோ அதே முயற்சி இன்னைக்கு இருக்கு அவருக்கு. நீங்கள் 200 ஒன்றும் இல்லை, 500 நடிப்பிய. ஆமாம், இன்னும் கதாநாயகன் இன்னும் பலரும் நடிப்பிய. பார்த்துட்டேன். அப்புறம் இந்த படத்தோட கதாநாயகன் அருண், வாழ்த்துக்கள் சார், நல்லா பேசுனீங்க. அவர் சொல்லும்போது ஒன்று சொன்னார், இயக்குனர் வந்து கதையை ஃபுல்லாக சொல்லலை, பாட்டாக சொன்னார்ன்ட்டு. அது ஒரு கலை சார், இயக்குனருக்கே இவ்வளோ ஒரு கலை. நாங்கள் பயங்கர ஏமாத்துக்காரங்க. எப்படின்னா ஒரு வில்லண்டு கதை சொல்லும்போது அவன் கதை சொல்லும்போது படம் முழுக்க இருக்க மாதிரி சொல்லிவிடுவான். ஆனால் 4 சீன் தான் இருக்கும், அது வேறு விஷயம். அது மாதிரி ஒரு அப்பா கேரக்டர் போய் சொல்லுவான், இந்த கதையே அவரும் தாங்கியிருக்க மாதிரி நினைப்பார். நான் கதை சொல்லும்போது படம் பார்க்கும்போது தெரியும், இல்லையா டம்மி வந்துட்டாங்க அப்படின்ட்டு. ஆமாம், அது மாதிரி ஒரு கதாநாயகன் கதை சொல்லுவான். ஹீரோ பார்த்து அப்பா அடுத்த ரஜினி நம்ம தான் போல இருக்கு நினைப்பான், அடுத்த விஜய் நம்ம தான் போல இருக்கு நினைப்பான். படம் பார்க்கும்போது தெரியும், அது 4-5 ஹீரோ இருப்பாங்க, அதிகமாக ஒருத்தனாக இருப்பான். என்னென்னா இந்த கதை சொல்லி ஏமாத்துதலில் வல்லவர்கள் நாங்கள். திருப்பாச்சி இதே மாதிரி நானும் ஏமாத்தினேன், விஜய் சார் இல்லை, அவர் ஏமாற்ற முடியாது. ஆமாம், அதனால தான் நீ சிஎம்ஆயிட்டார். அவர் யாரும் ஏமாற்ற முடியாது. அவர் பலர் தண்ணி காட்டுவார், அவருக்கு தண்ணி காட்ட முடியாது. இப்போ திருப்பாச்சி விஜய் சார் கமிட் ஆகிடுச்சு. அடுத்து ஹீரோயின் கதை சொல்லி ஒத்துக்க வைக்கணும். திருசான முடிவு பண்ணியாச்சு. இப்போ நான் கதை சொல்கிறேன். அந்த ஓப்பனிங் நீ எந்த ஊர் நான் எந்த ஊர் அந்த சாங்லாம் வராது. பிகினிங்கே ஹீரோ தங்கச்சி கல்யாணம் பண்ணி சென்னை கூப்பிட்டு வர்றாரு. இது நான் சொல்கிறது. நீங்கள் இதை 6வது எடுக்கிறீங்க ஃபஸ்ட்டு. அவங்க நினைக்கிறாங்க இதான் ஃபஸ்ட்டு போல இருக்குது அப்படின்ட்டு. அவங்க சின்ன சொல்லி பார்த்தா படம் முழுக்க இருக்க மாதிரியே அவங்க புருஷன் மட்டும் டீட்டெயிலாக சொல்லியாச்சு. அவங்க ஓகேட்டாங்க, நல்லா இருக்கு, சூப்பர் விஜய், டே வாடா டே போடா அவங்க சொல்லி இருக்குல்ல, எல்லாம் ரசிக்கிறாங்க அப்படியே. ஆமாம், எல்லாம் சொல்லி முடிஞ்சிச்சு. படம் பார்த்து படம் நல்லா இருக்குது, என் மேலே காண்டாயிட்டாங்க. ஏன்டா இவன் கதை அப்படி சொன்னானே, படம் முழுக்க நம்ம இருக்க மாதிரி இருந்துச்சு. கடைசி மொத்தமே 4 சீனு, அதில் 3 சீனு சாங் லீடு அப்படின்ட்டு. படம் பார்க்கும்போது தான் இந்த ஆள் நம்மளை கதை சொல்லி ஏமாற்றிட்டான்னு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் எனக்கு கால் ஷீட் கொடுக்கவே இல்லை, அது வேறு விஷயம். அது மாதிரி நாங்கள் அப்படி தான் இயக்குனர்கள்லாம் நாங்கள் வந்து அங்கங்கே எல்லாருமே எங்களுக்கு காசு ஹீரோ அடிச்சு சொல்லுவோம். அந்த மாதிரி சந்தோஷ் சேகரனும் எங்கள் லிஸ்ட்டில் சேர்ந்துட்டார். ஓகேயா? இன்னொரு விஷயம், புது ப்ரொடியூசர் இயக்குனர் வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. படம் பார்க்கும்போது உண்மையிலேயே இந்த இயக்குனர் அந்த ப்ரொடியூசர் கொடுத்த பணத்தை வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சது. இதில் முதல்ல பாட வேண்டிய ஆள் கேமராமேன் செந்தில் மாறன். மிரட்டிட்டார் சார். இந்த திருப்பி பாருங்க, நீங்கள் அடியே சண்டைக்காரி ஒரு ஃப்ரேம் கூட வேஸ்ட் இல்லை சார். ஒவ்வொரு ஃப்ரேம் சரி, அவ்வளோ அழகா ஃப்ரேம் சென்ஸ் அப்படி இருக்குது. ஒரு செடிக்கு வச்சா அந்த செடிக்கு ஒரு போர்க்கணும் ஒரு செடி வச்சு அழகாக ஓவியம் மாதிரி அவ்வளவு செதுக்கியிருக்காரு. இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ் கேமராமேன் செந்தில் மாறன். அதுக்கடுத்து மிஸ்டர் பரணி சார், எடிட்டர். ஆமாம், எடிட்டர் இதை கொஞ்சம் பாராட்டிட்டார். அதே மாதிரி எடிட்டிங் நல்லா சூப்பர்.